ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup runs over. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் அற்புதமாய் அதிசய விதமாய் வாழ வைக்கப் போகின்றார். ஆமேன். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் சத்துரு நம்மை மேற்கொள்ளும்படியாய் அநேக விதங்களில அவன் முயற்சி செய்யலாம். ஆனால் கர்த்தர் ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சாத்தானை சிலுவையிலே அவர் ஜெயித்திருக்கிறார். இந்த நாளில கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புவார். அப்பொழுது சாத்தான் நம்முடைய சரீரத்திற்குள்ளும் நம்முடைய சிந்தைக்குள்ளும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் குறுக்கிடாதபடி ஓடி போவான். சத்துருவை நமக்கு முன்பாக அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அமேன். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். எனக்கன்பான தேவஜனமே, இந்த நாளில தேவனுடைய வல்லமையான அற்புதமான வார்த்தையை நாம் நம்பி விசுவாசிக்கின்ற போது, வார்த்தையின்படி வாழ்கின்ற போது, நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசு கிறிஸ்து நிர்மூலப்படுத்துவார். ஆமேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் வழிநடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். வேதம் சொல்கின்றது, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்பொழுதும் கர்த்தர் அந்த சத்துருவின் மேல் உனக்கும் எனக்கும் அவர் நிச்சயமாய் வெற்றியை கொடுப்பார். ஆமேன். சத்துருவை நம்மிடத்திலிருந்து அவர் விலக்கி விடுவார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமேன். நாம் ஒவ்வொருவரும் தீங்கை காணாதபடி கர்த்தர் நம்மை அவர் இந்த நாளிலே பாதுகாத்துக் கொள்வார். சத்துருவை நமக்கு முன்பாக அவர் துரத்துவார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம். தேவன் நம்மை சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்படுத்தப்படாதபடி நாம் எப்பொழுதும் சத்துருவை மேற்கொள்ள நமக்கு அதிகாரத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து அவருடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை பாதுகாத்துக் கொள்வார். சத்துரு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் உறவினர்களையும் ஒருவரையும் தொடாதபடி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அற்புதமுள்ள இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்துக் கொள்வார். தேவனுடைய வார்த்தையை நாம் நம்பி விசுவாசிப்போம். சத்துருவை மேற்கொள்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் சத்துருவை மேற்கொள்ள நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்ததற்காக நன்றி. உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளே எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்திலும் மீட்பர் இயேசு மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you.